Hi friends, welcome to Dhivya's lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி வறுத்த அரைச்ச மசாலா வச்சு எப்படி மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், அது சூடாகிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாக்காக வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 1 இன்ச் வந்து இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் ஒரு தக்காளி, ஒரு 4 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதெல்லாமே நம்ம ஒன்றாவே சேர்த்துட்டு வதக்கிட்டுருக்கலாம். கூடவே வந்து நான் இந்த கரம் மசாலாஸ் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் வந்து பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இதையும் இது கூடயே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் வந்துட்டு வரமிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கேஜி மட்டனுக்கான அளவு. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு மசாலா தான். இது வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுவே தான் நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம், மட்டன் வறுவலுக்கும் இது தான் யூஸ் பண்ண போகிறோம். மட்டன் குழம்புக்காக வந்துட்டு இதில் குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு 1/2 வந்துட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டேன். அப்புறம் வந்து கருவேப்பிலையில் வந்து ஒரு கொத்து இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் வந்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து நான் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கிறேன். மட்டன் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் அது வந்து வதக்கிட்டு இருந்தேன். மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட வந்துட்டு மட்டன் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து மட்டனும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இந்த மசாலாவோட வந்துட்டு மட்டன் நல்லா சேர்ந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் மட்டும் பத்தலை அப்படின்னா மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கூடவே நான் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கனும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாராவது கெஸ்ட் அந்த மாதிரி வராங்கன்னா நீங்கள் அந்த மசாலாவை மட்டுமே வந்து நீங்கள் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குழம்பும் இந்த மட்டன் வறுவலும் வந்துட்டு நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் தேங்காயை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுக்க போகிறேன். உங்களோட மட்டன் எப்படி குக் ஆகுங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை ஃபைனலாக வந்து மல்லி இலை மட்டும் சேர்த்துருக்குறேன். இனி வந்து எப்படி மட்டன் வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து மட்டன் வறுவலுக்காக வந்துட்டு தாளிக்கிறதுக்காக இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 கிராம்பு, 1/2 இன்ச் வந்து பட்டை, ஒரு அரை வந்துட்டு பிரிஞ்சி இலை. இது மட்டும்தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். கூடவே வந்து நான் ஒரு சின்ன தக்காளி வந்து 1, மல்லி இலை கொஞ்சமாக, 3 வரமிளகாய், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயம் வந்துட்டு 3, 2 பச்சை மிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மசாலாவும் எடுத்துருக்குறேன். மட்டன் வறுவலுக்காக வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த கரம் மசாலா இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் வந்துட்டு நல்லா பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
அந்த கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன், வரமிளகாய் இது கூடவே சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவைப்படாது. இந்த மசாலாலேயே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நமக்கு இதுவே போதும். இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா வந்துட்டு நான் குழம்புல இருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நான் விசில் விட்டு எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த குழம்பே வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்பு எடுத்து இந்த மட்டன் வறுவலுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த குழம்பையே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அந்த ஸ்பூன் வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன். மட்டன் வறுவல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காயும் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, ரைஸு. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.